தமிழ்நாடு அரசியலில் இன்று நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆம், நீங்கள் கேட்கிற தகவல் உண்மையா? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகமுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது அரசியல் மாற்றமா அல்லது தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா? ஒரு காலத்தில் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்வின் முக்கிய தலைவராக இருந்த OPS அதே நேரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தவர். ஆனால் இன்று அரசியல் கணக்கு மாறி வருகிறது. தற்போது MK ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2026 தேர்தலை நோக்கி நகர்கிறது. இந்த நேரத்தில் OPS எடுத்த இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேச்சு. இந்த கூட்டணி உண்மையாக அமைந்தால் என்ன நடக்கும்? வாக்கு வங்கி மாற்றமா? எதிர்க்கட்சிக்கு அதிர்ச்சி தானா? கூட்டணி கணக்கில் புதிய சமநிலை வருமா? தமிழ்நாட்டில் அரசியல் வெப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்று வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதாரண அப்டேட் இல்ல, இது தேர்தலின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களமிறங்க தயாராக இருக்கும் கட்சிகள் தங்களின் கூட்டணிகளை உறுதி செய்யும் வேளையில் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல முக்கிய திட்டங்களை வேகமாக அறிவித்து வருகிறது. மற்றபுறம் எடப்பாடி K பழனிசாமி தரப்பு கடும் விமர்சனங்களுடன் அரசை சவால் செய்து வருகிறது. இதற்கிடையில் ராகுல் காந்தி தமிழகம் வர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வருகை அரசியல் சமநிலையை மாற்றுமா அல்லது இது வெறும் தேர்தல் பிரசார சூட்டா? மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ அறிவிப்புகள் அதிகமா வருது, ஆனா நம்ம வாழ்க்கையில மாற்றம் எப்போ வரும்? சிலர் சொல்றாங்க இந்த முறை மாற்றம் தேவை. மற்ற சிலர் நடப்பது நல்லாதான் இருக்கு, தொடர்ந்து இதே அரசு வேணும். சோசியல் மீடியாவில் #election 2026 ட்ரெண்டிங் ஆகிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களின் ஸ்ட்ராட்டஜியை ரகசியமாக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது என்ன தெரியுமா? புதிய கூட்டணி சாத்தியம், சில முக்கிய தலைவர்கள் கட்சி மாற்றம், இளைஞர்களை குறிவைக்கும் பிரசாரம். இந்த 3 விஷயங்களும் தேர்தலின் முடிவை தீர்மானிக்கலாம். ஒரு அரசியல் நிபுணர் சொல்வதாவது, இந்த முறை வாக்காளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனா வாக்குப்பெட்டியில் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இது 2016 2021 மாதிரி இல்ல, 2026 தேர்தல் வேற லெவலாக போகுது என்று பலர் கணிப்பு சொல்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் முன்னிலை, யார் பின்னடைவு, யார் புதிய ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரப்போகிறார்கள்? இந்த வாரம் வரப்போகும் அறிவிப்புகள் தேர்தல் போக்கையே மாற்றக்கூடும். உங்க கருத்து என்ன? இந்த முறை மாற்றமா அல்லது தொடர்ச்சியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க. இது உங்க சேனல் மக்கள் குரல். தமிழக தேர்தல் 2026 யார் ஆட்சி அமைப்பார்? தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் தீவிரமான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன.